உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியின் பலன்கள் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 10லே சனி வந்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யார் இருக்கா? இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவ்வகையிலே இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 10லே வக்கரம் பெற்ற சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 10ங்கிறது டெவலப் ஆகுது. அவர் தான் 8, 9 கூடியவராக இருக்கிறார். இது ஒண்ணுதான் பிரச்சனை. 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் வக்கரம் பெறுகிறார். ஸோ 8, 9 கூடியவர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 பலனா பிரித்து எழுதிடலாம். இந்த 10 கூடைய சனி பகவான் வக்கரம் பெற்றால் தொழில் வளம் பெருகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி பகவான் இருக்கும் பொழுது அரசனை போல யோகம் உண்டு. 10ஆம் இடத்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருவார்னா தொழிலில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் தருவார். மிகப்பெரிய வெற்றினா மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவு வெற்றியெல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து தருவார். அவரே தான் 8, 9 கூடியவர் என்பதால் இதில் 8 கூடியன் வக்கரம் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். 8 என்பது வழக்கு விஷயத்தில் வக்கரம் என்றால் வழக்குகளில் வெற்றி. சார் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாமா தாத்தா சொத்து பிரித்து தரணும். அவர் பிரித்து தராங்க. ஒரு இடத்த பிரிக்கும் போது இந்தப்பா ஒரு கிரவுண்டு நீ வச்சுக்க, மீதி 4 ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம் என்பது போல பாகம் பிரிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, நமக்கு பக்கத்தில் இருக்க அங்காளி பங்காளிலாம் இருக்காங்கல்ல, அது எப்படி அவருக்கு ஒரு கிரவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டப்படி கோர்ட்டில் வழக்கு போடுறாரு. உங்களுக்கு அதில் இஷ்டமே இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதும் இல்லை, அங்கே குடியிருக்க போகிறதும் இல்லை. நீங்கள் உங்கள் அங்காளி பங்காளிட்டு சொல்கிறீங்க, வேணாம் இங்கே எதுக்குங்க பிரச்சனை எல்லாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு எங்களுக்கு கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கூடாதுங்கிறது தான் என் எண்ணம், அதனால தான் கேஸ் போட்டிருக்கேன் போன்றவைகள்லாம் சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தான் இது பாத்தியதானே வந்துடும். மொத்த இடமும் உங்களுக்குன்னு வந்துடும். யாரோ ஒருவர் கெடுதல் செல்ல போய் அந்த கெடுதல் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. உலகத்திலே நண்பர்களே, எது கெடுதலாகிறது எது நன்மை ஆகிறதுன்னு எவனுக்குமே தெரியாது. அதான் உண்மை. சில விஷயங்கள் நம்மளை நோக்கி ஈயப்படும் அம்புகள் நமக்கு நன்மை பயத்து விடுகின்றன. தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். கமலஹாசன் பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாடுற கமலஹாசனை சுடுவாங்க, கன் எடுத்து சுடுவாங்க. அப்படி சுடும்போது என்ன ஆகுனா அந்த கேன்சர் கட்டி கீழே விழுந்துரும். அப்போ இந்த கமலஹாசன் சொல்லுவாங்க, எப்படி பரவாயில்ல, யாரும் எதுக்கோ பண்ணது அது உங்களுக்கு இதில் வந்துருச்சு என்று சொல்வார்கள். அதே போல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ எதுக்கோ போட்ட வழக்கு, அந்த வழக்குக்கு அப்புறம் தான் நீதிபதி யோசிப்பார், ஆமாம் இல்லை இவன் சொல்கிறது கரெக்டு தான்ட்டு உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்துடும். அப்புறமா இவன் ஏன்டா வழக்கு போட்டான்னு அவன் வருத்தப்படுவான். 8 என்பது மாங்கல்ய பலத்துக்குரியவர் வக்கரம் பெறும் பொழுது அதுதான் பிரச்சனை. இப்போ மிதுன ராசிக்கார பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட கணவருக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 8 என்பது ஆயுள் பாவம் மட்டுமல்ல, 8 என்பது மாங்கல்ய பாவம். மாங்கல்ய பாவத்துக்குரியவன் வக்கரம் பெறும் பொழுது மாங்கல்ய பாவம் பாதிக்கப்படுகிறது. மிதுன ராசிக்கார பெண்களுடைய கணவர் அவரை வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இதெல்லாம் தான் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி 8 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசையா சொத்து, புதுசாக ஒரு இடம் வாங்குறது போன்றவெல்லாம் வாங்கும் பொழுது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் இதையும் நீங்கள் சொல்கிறீங்க அதையும் நீங்களே சொல்கிறீங்க. சார் 8 கூடியன் வக்கரம்னா உங்களுடைய ஆயுசுக்கு பிரச்சனை. வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய கணவர் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் உண்மை. புதுசாக சொத்து வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொத்து வாங்கணும் என்பதெல்லாம். அதே நேரத்திலே பழைய சொத்துக்குரிய பிரச்சனை இருந்தால், பழைய சொத்துக்குரிய பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். பழைய சொத்து உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வழக்கு போட்டிருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். 9 கூடியவனும் வக்கரமாக இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது ஒரு குடும்பம், உங்களுடைய அப்பாவுக்குரிய இடம் 9ஆம் இடம். அந்த 9 கூடியவர் வக்கரமானால் அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பாவுடைய எதிர்காலம், அப்பாவோட ஆயுசு போன்றவையெல்லாம் சற்று உங்களுக்கு ஓகே ஆகும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சார் எங்கள் அப்பா நைட்டானா ஒரே இருமிட்டே இருக்கார், என்னென்னு பார்த்தா டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அப்புறமா தான் தெரியுது நிறையா சிகரெட்டு குடிப்பார், நுரையீரலில் ப்ராப்ளம் வந்துருச்சு, பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, காலையிலனா அவர் வாக்கிங் கூட்டு போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம். அப்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இத்தனை நாள் நீங்கள் அவருக்கு பிள்ளையாக இருந்தீங்க, இனிமேல் அவர் உங்களுக்கு பிள்ளையாக இருப்பார். அவர் கூட்டு போய் பார்த்துக்கிறது, குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். 8, 9 கூடிய அவர் வக்கரம் என்னும் பொழுது அவர் 10ஆம் வீட்டில் வக்கரம் ஆகும்போது பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இருக்கீங்க, மிதுனராசிக்காரர்கள் பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் யாரோ யாருக்கோ பண்ண விமர்சனம், எதுக்கோ நடந்த ஒரு விமர்சனம், அதில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதை நான் வழிமொழிகிறேன்னு சொன்னதுக்காடா எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இருக்கின்ற கட்சியிலே இருந்து கொண்டு நான் இருக்கின்ற கியூகா கட்சியில் இருந்த அன்னார் இருக்கின்ற தீகாக்கு கட்சிக்கு செல்கின்ற ஒரே படம்
ரைட்டு. பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வருவார், ரைட்டு. சைத்தான் சைக்கிள்லே வருது. அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே கூட்டு போய் பண்ணுங்கண்ணே. அந்த மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது, அவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் இதுதான் நடக்கும். ஸோ அரசியலில் தேவையில்லாத விஷயம் சார். சில பேர் நான் பார்த்துருக்கேன் சார், பொலிட்டீஷியன்ஸ் எத்தனையோ பேர் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். ஒரு விழா கூப்பிடுவாங்க, ஏதோ மகளுக்கு காதணி விழா, யாரோ ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு காதணி விழா. இந்த காதணி விழாவுக்கு போனதுக்காக ஒரு பிரச்சனை. நாம் என்ன தவறு செய்தோம், நாம் யாருக்கு என்ன தவறு செய்தோம்? காதணி விழாக்கு என்னையும் கூப்பிட்டான், எதிர்கட்சிக்கு கூக்கா கட்சிக்காரரையும் கூப்பிட்டுருக்கான். இவரை கூப்பிட்டது நமக்கு தெரிஞ்சா நம்ம போயே இருக்க மாட்டோமே போன்ற விஷயங்கள்லாம். மிதுனராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். மிதுனராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் இருந்தாலும் பழைய வழக்குகளில் சொத்து வெற்றிகள் கிடைக்கும், புதிய வழக்குகள் பிரச்சனையாகும். அதே மாதிரி தொழில் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம். ஸ்ரீமடம்னா என்ன? தினசரி இதுதான் விஷ்ணு மாயா சாத்தனுக்கான மடம். இங்கே தினமும் சாத்தனுக்கு ஹோமங்களும் யாகங்களும் உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது. இவ்வளவு பிரம்மாண்டமான யாகம் இங்க மட்டும் தான் நடக்குது. அனுகிரகமூர்த்தியாக விஷ்ணுமாயா எழுந்தருளுகிறார். அனைவரும் ஸ்ரீமடத்துக்கு வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.